மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் ஊட்டியிலே 127வது மலர் கண்காட்சியை துவங்கி வைத்தார்கள். அந்த மலர் கண்காட்சியினை லட்சக்கணக்கான மக்கள் தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலே மலர் கண்காட்சியை துவங்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் கொடைக்கானலிலே மலர் கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி 62வது மலர் கண்காட்சி. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட மலர்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு மேல் இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மலர் கண்காட்சியிலே பல்வேறு வகையான மலர்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கே வளரக்கூடிய பல்வேறு வகையான மலர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மலர்கள் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது பல்வேறு உருவங்கள் தத்ரூபமாக யானை உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் தத்ரூபமாக காய்கறிகளால் செய்யப்பட்டு பிளாஸ்டிக் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வு வாசகமும் அங்கே வைக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த மலர் கண்காட்சி பொதுமக்களுக்கு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. கட்டண உயர்வு அதிகமாக இருக்குது சார் சுற்றுலா பயணிகளுக்கு. ஆட்டாதீங்க கை அதிகம் தான் சார். கொஞ்சம் குறைச்சி விட்டா நிறையா பேர் வராங்களே சார். கூட்டமே இல்லை சார். வரல சார். பட் என்னன்னா நாங்கள் வரும்போது வாகனங்கள் வந்து வர முடியாத அளவுக்கு வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல். அமைச்சர்களும் வரல சார். ஓகே.